வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி, இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். சனியுடைய பார்வை, சனி எப்பவுமே பார்த்துச்சுன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்களை கெடுக்கும், ஒரு சிலது கொடுக்கும். அது சுயஜாதக செவ்வாயை பொறுத்து, சுயஜாதக சனியை பொறுத்து. ஏன்னா இது கோச்சார சனியும் கோச்சார செவ்வாயை பற்றி தான் பேசணும். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி நேர்கள் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு இப்போ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குரு பயிற்சி, இது 7ஆம் இடத்துல சூப்பர். அதே சமயம் இந்த மகர ராசி நேர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் சுகாதிபதி, லாபாதிபதி. அந்த வகையில் 4-11 அப்படிங்கும்போதே 5ஆம் இடத்துக்கு வருது பரவாயில்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் இவங்களுக்கு வரல, பரவாயில்லைங்கிற மாதிரி சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா சுகாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்தார் அப்படின்னால ஓரளவுக்கு பரவாயில்லை. 3ஆம் இடத்துல சனி, அதுவும் பரவாயில்லை. ஆனால் 7.5 முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும்னு நினச்சாங்க, கிடைக்கல. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது எல்லாருமே நினைக்கிறாங்க சூப்பர், ஏன்னா 7.5 முடிஞ்சிடுறதுனாலே அபாடா அப்படின்னு. 3ஆம் இடம் அரைமறைவு ஸ்தானம், ஓரளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் சனி பகவானால் நன்மை. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கார், 8ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டுருக்கார். இவங்களுக்கு இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான் குடும்பத்தில். ஆனால் 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயம் இந்த செவ்வாயோட பார்வை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல விழுது. கவலைப்பட வேணாம், ஏன்னா லாபத்தை கட் பண்ணுவார் அப்படின்னு கிடையாது, ஏன்னா குருவோட பார்வையும் அங்கே விழுது. ஸோ ஓரளவுக்கு இவங்க சமாளிப்பாங்க. என்ன, இந்த மகர ராசினியர்களுக்கு குரு பகவானோட ஜென்ம ராசியும் பார்க்குறதுனால ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜென்மராசியை குரு பார்த்தாலே ஒரு விசேஷமான பலன் தான். ஏன்னா சந்தோஷம், தைரியம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமான ஒரு இது. அப்போ இந்த 11-12 இடத்துல இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி விழுதுனால எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும். இவங்க நினச்சே பார்க்க மாட்டாங்க, திடீர் பயணங்கள் உண்டாகும். அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு செவ்வாய். ஆமாம், ஏன்னா ஆன்மீக பயணங்களும் கிடைக்கும். அதேமாரி படிக்கிற குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கணும், விசா கிடைக்கவே இல்லை, டக்குன்னு கிடச்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்க பறந்துடுவாங்க படிக்கிறதுக்கு, மேல் படிப்புக்கு. அதேமாதிரி உத்தியோக ரீதியாக ரொம்ப குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் கிடச்சிடும். மகர ராசி குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் நல்ல ஒரு இது கிடச்சிடும், ஜாப் அப்ராடில். அதேமாரி இங்கே இருக்காங்க, சுவாமிஜி இங்கே இருக்கிறவங்கள சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். போன ஜென்மத்தில் என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் வருஷ ரீதியாக நம்ம ஒவ்வொரு கிரகங்கள் வரும்போது அதை அனுபவித்து தீர்க்கக்கூடிய கர்மாவில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எந்தெந்த கிரகங்கள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நிறைய பேர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, நிறைய பேருக்கு. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஃபைட்டிங்லாம் நடந்துட்டுருக்கு. ஈரான், அமெரிக்கா, எங்கெங்கேயோ எவ்வளோ பேர் செத்து போனாங்க, கரெக்டாக. ஆனால் சில இடத்துல எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எப்படி? அதான். ஏன்னா நீங்களே பாருங்கள், ஒன்றும் இல்லை, வண்டி எடுத்துன்னு ஒரு சுற்றுங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு மண்டபத்தில் கலகலன்னு இருக்கும், கலகலப்பாக இருக்கும், பயங்கர கலகலப்பாக. 1000 பேர் 2000 பேர் வந்து போவாங்க. பிரம்மாண்டமான ஒரு சத்திரம். கொஞ்சம் அப்படியே ரூட்டு திரும்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஏதாவது ஒரு டெத்து நடக்கும், அங்கே அழுதுகிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு சில இடத்துல வந்து வெட்டு குத்து அடிதடி நம்ம மொபைல்லே பார்க்கலாம். ஆமாம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம். அப்போ எல்லாமே இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பகவான் இந்த மகர ராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு கிரகம். ஏன்னா சுகாதிபதி, லாபாதிபதி, லாபத்தை கொடுத்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஒன்று, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வருதே தவிர, தொழில் வியாபாரத்தில், அதுவும் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் தான் வந்திருக்கு. யாருக்குமே ஒன்றும் பின்னேற்றமே இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ஏன்னா 4ஆம் இடம் செவ்வாய்னாலே பெரிய விசேஷம்தான். அப்போ 4ஆம் இடம் புனிதமாகிறதுனால 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த பிஸ்னஸ் மோட்டிவில் நிறைய பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக அவங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கண்டிப்பாக பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னதான் சனி பகவானோட பார்வை விழுந்தாலும், பார்வை விழுந்தா கூட இந்த ஆளுமை நிறைந்த கிரகம் அப்படிங்கும்போது என்ன கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும், அவ்வளோதான். தடை லைட்டாக இருக்கும், மற்றபடி பெரிய பாதகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு பார்த்தேன். வேலை சம்மந்தமாக 4ஆம் அதிபதியை தானே இப்போ இந்த மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி தான் சனி பகவான் பார்க்குறாரு. அதான் வேலை மாற்றங்களா அதை சொல்லிட்டீங்க. வேலை மாற்றம் கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். அதான் சொன்னேன், அப்ராடு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை. அது வெளிநாடு சம்மந்தம், வெளிநாடு, உள்ளூர்லேயே அவங்க வேலை தேடுறாங்க புதுசாக. அப்படி இப்போ தான் ஃப்ரெஷ்னர் அவங்கெல்லாம் வராங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுக்குலாம். ஒரு வருமானம் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஒரு இது என்ன ஒன்று, கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான். ஒரு குழப்பம். ஏன்னா சனினாலே கொஞ்சம் குழப்பத்தில் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் எப்போவுமே. என்ன அப்போ ஒரு இதில் ஜோக்கே சொல்லுவாங்க, என்னென்னா உங்களுக்கு சாம்பார் வேணுமா ரசம் வேணுமாம்பாங்க. ஒரே ஒரு இதை வச்சுட்டு, எங்கப்பா நீ ஒன்று தானேப்பா வச்சுட்டுருக்க, நீ எது சாம்பார் விடுவியா ரசம் விடுவியான்னு, உங்களுக்கு என்ன வேணும் நான் விட்றேன், சரி எனக்கு ரசம் விடு, மேலாக எடுத்து விடுவான். சரி இப்போ சாம்பார் விடு, கலக்கிட்டு விடுவான். உங்களுக்கு சாம்பாரும் கிடைச்சிருச்சு ரசமும் கிடைச்சிருச்சா அப்படிமா. அதுமாரி ஒரு குழப்பமும் கிடைக்கும், ஒரு தெளிவும் கிடைச்சிடும். ஸோ இவங்க யோசித்து வேலை செஞ்சாங்க அப்படின்னாலே நல்லபடி. ஏன்னா மகரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த உத்திராடம் அவிட்டத்தை விட்டுருங்க, ஏன்னா ரெண்டுமே ஒரு இதுதான். உத்திராடம் போல்டு சூரியன், என்ன அவிட்டம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், என்ன ரெண்டுமே ஒரு ஆளுமை நிறைந்த கிரகங்கள். இந்த சந்திரன் தான் பாவம். திருவோணம் நட்சத்திரங்கள் தான் அப்பாவின்னு சொல்லலாம், ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு தான் கொஞ்சம் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க திருவோணத்தில். என்ன திருமணம்னாலும் ஒரு பற்றற்று இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார், அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதேமாரி திருமண யோகம் கை கொட்டும். ஏன்னா குரு ரொம்ப அற்புதமாக இருக்கார். 5ஆம் இடம் செவ்வாய் கேள்வி சேர்த்து சொல்லிட்டீங்க. மங்களக்காரகன் என்ன, அவர் 5ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் இடத்துல குரு. ஸோ குரு பலம் இருக்கு. என்ன இந்த குரு வந்து திருமண யோகத்தை கொடுக்கும்போது, திருமணம் அப்படின்னாலே பயணங்கள் இருக்குங்க, எங்கேயுமே நிறைய பயணங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த செவ்வாய் கொடுப்பார். ஸோ அந்த வயதானவர்களுக்கு புனித பயணம், மற்றபடி இந்த திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகிறதுனால திருமணத்திற்காக பயணங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுரும். ஸோ திருமண யோகம் கைகூடிடும், கவலையே பட வேண்டாம். அதேமாரி இந்த இதுலேயே இந்த இடத்துனா இந்த செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார்.
ஸோ புத்திர பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எங்கிக்கிட்டு இருந்ததுனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து இடம் சம்மந்தம், சொத்துங்கிறது அசையா சொத்து இருக்கு இல்லையா, அது கட்டின வீடு இருக்கு இல்லையா, இல்லை கட்டின வீடோ இல்லை அது சம்மந்தமான கட்டிய வீடு, அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது. அது சம்மந்தமாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 4ஆம் அதிபதி தான் அது சம்மந்தப்பட்டது. ஆமாம், அதை சனி பார்க்குறார், 4ஆம் அதிபதியை சனி பார்க்குறார். ஒன்று இப்படியும் சொல்லலாம், அதாவது அது சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்மானன்றது கேள்வி. இன்னொன்று வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எல்லாமே 4-5 சம்மந்தப்படும். அதனால அந்த செவ்வாய்க்கும் சனி, அதனால சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக நீங்கள் கொஸ்டினையே அழகாக கேட்டீங்க. எப்படின்னா, இந்த சொத்து பிரச்சனை இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் வாய்தா ஆகும், அப்படியே போயிட்டுருக்கும். என்ன, அதே சமயம் வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க, இல்லை வீடு வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதுமாதிரி பூர்வீக சொத்து ரொம்ப பிரச்சனை, டென்ஷன் குறைஞ்சிரும், இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொத்து பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்தா அது இதுன்னு காலதாமதம் ஆகும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கிடச்சிரும். அதேமாரி இந்த பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகர ராசினியர்களுக்கு எந்த பயிற்சி வந்தாலுமே நான் சொல்லுவேன், மாற்றுத்திறனாளிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சனி பகவான்ங்கிறதுனால. ரெண்டாவது செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணும்போது தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கும்போது அது பலமாகும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். எல்லா விஷயத்துலையும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், சொத்து பிரச்சனை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது. அப்போ இந்த செவ்வாய் பகவானை மனமுருகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சண்முக கவச்சம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். இவங்க சண்முக கவச்சம் எழுதினது பாம்பன் சுவாமிகள் ரோட்டில் நடந்து போகும்போதே, திருவான்மியூரில் இருக்குது அவரோட இது, நடந்து போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. வண்டிக்காரன் இடிச்சிட்டான், மாட்டு வண்டிக்காரன் இடித்ததில் விழுந்துட்டார், எலும்பு முறிவு. ரொம்ப மனமுடைஞ்சு போய் அவர் அப்படியே முருகனத்தை வழிபாடு பண்ணி சண்முக கவச்சம் எழுதினார். அது எழுத அவரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகிடுது. இது வந்து மிராக்கிள், அவ்வளோ பவர் மிராக்கிள் இதுதான். அப்போ இந்த சண்முக கவச்சம் படிக்கும்போது மிராக்கிள் கண்டிப்பாக உண்டாகும். குருவும் ஃபேவரபுளாக இருக்கார் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த ராகு கேது எப்படி இருந்தாலும், சனி பகவான் ஓரளவுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும், செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்துட்டு இவங்களோட கர்மாக்களை குறைச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு அற்புதமாக கொடுப்பார் இந்த பரிகாரம் பண்ணாலே. ஸோ இந்த அருமையான பரிகாரம் இவங்க பண்ணும்போது, சண்முக கவச்சம் படிக்கிறதுனாலே இவங்களோட உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக அமையும். இந்த செவ்வாய் பகவான் 4-11 குடையவன் 5ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்து இவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.